Praise the Lord. Hallelujah. இந்த எழும்பியன் புயலுக்கு மேல் இந்த செய்திகளை நாம் தினந்தோறும் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். எழும்புவேன் புயலுக்கு மேல் என்ற செய்தியை பார்த்தீங்க அப்படின்னா, அந்த புயல் என்ற ஒரு சூழ்நிலை எல்லார் வாழ்க்கையிலும் இருக்குது. ரைட்டா? எல்லார் வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் கழுகு என்ன செய்யுமா, அந்த புயலுக்கு மேல் சென்று பறக்க ஆரம்பிச்சிருமா. அந்த புயலில் மாட்டின்னு இருக்காது. அந்த புயலுடைய காற்றை வைத்து அது மேலே பறந்து புயலுக்கு மேல் அது பறக்குமா. அதனால்தான் புயலுக்கு மேல் என்று எழும்புவேன் புயலுக்கு மேல் என்ற இந்த செய்திகளில் நீங்கள் இந்த வாரந்தோறும் பார்த்து கொண்டு இருப்பீர்கள். இன்றைக்கு நமக்கு ஒரு செய்தி பாருங்கள். ஏசாயா புத்தகம் ஐசாயா 35ஆம் அதிகாரம், சரிங்களா? 35ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். நல்ல ஒரு 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 ஜெபம், நல்ல ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வசனம். இந்த ஜெபத்தை பாருங்கள். 3ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தையும் நான் உங்களுக்கு இங்கிலீஷில் படிக்கிறேன். Strengthen the feeble hands, steady the knees that give way. Say to those with fearful heart, be strong, do not fear, your God will come. He will come with vengeance, with divine tribulation. He will come to save you. இந்த வசனங்கள் நீங்கள் பார்க்கும்பொழுது, நம்ம படிக்கும்பொழுது பாருங்கள், என் பலவீனமான கரங்கள் பலப்படுத்தும். என்னுடைய பலவீனமான கரங்கள், என் கரங்கள் சோர்ந்து விழுந்து போய்விட்டது. என்னுடைய முட்டிகள், அதாவது கால்களும் முட்டிகளும் விழுந்து விடுகிறது. என்னால் நடக்க முடியவில்லை. இது இந்த சூழ்நிலை என்னன்னா, அதாவது போராடி 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 எதிர்த்து, அதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று போராடி எதிர்த்து நின்று எவ்வளவோ ட்ரை பண்ணி நடக்கலாம். அப்போது அந்த சூழ்நிலையில் தான் இந்த மாதிரி ஒரு வசனம், இந்த மாதிரி ஒரு வார்த்தை, ஒரு ஜெபம் வருது. ஆண்டவரே, என் கையே வலிக்குது, என் கை தோர்ந்து விழுந்து போச்சு, என் கைகளை பலப்படுத்துங்க, என் கால்களே, என் முட்டிகள் விலகி போய்விட்டு முடியல, என்னால் முடியல, என் கால்களை பலப்படுத்துங்க, சக்தி தாங்க, மறுபடியும் எழுந்து உமக்காக நிற்க. ஹல்லேலூயா. பாருங்க, சில இடங்களில் நாம் ஊழியத்திற்கு போகும்பொழுது, சில இடங்களில் ஊழியம் செய்யும் பொழுது ரொம்ப டஃப்பாக இருக்கும் அந்த இடம். அந்த இடம் எப்படி டஃப்பாக இருக்கும் அப்படின்னா, நம்மளால் சத்தியத்தை எடுத்துன்னு போகவே முடியாது. சில இடங்களில் நம்ம சண்டே ஸ்கூலோ இல்லை வாலிபர்கள் மத்தியிலோ சில ஊழியங்களை செய்து கொண்டு இருக்கணும். இல்லை ப்ரிசன் ஊழியம், இல்லை வில்லேஜில் ஊழியம், இந்த மாதிரி நிறைய ஊழியங்களை நீ செய்து கொண்டு இருக்கலாம். உள்ளவே நம்மளால் சில 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 சத்தியங்களை எடுத்துன்னு போக முடியாது. அப்போ நம்ம சில இடத்துல யோசிக்கலாம், எவ்வளோ ட்ரை பண்ணுறோம், உள்ளே பண்ண முடியலையே. ஆண்டவர் நிச்சயமாக பலப்படுத்துவார். உன்னுடைய கைகளையும் உன்னுடைய கால்களையும் பலப்படுத்தி மறுபடியும் நீ எழுந்து ஊழியத்தை எடுத்து நடத்தவும், மறுபடியும் நீ எழுந்து இந்த குடும்பத்திற்காக, உன்னுடைய குடும்பத்திற்காக தாங்கி பிடிக்கவும், மறுபடியும் நீ எழுந்து எல்லாவற்றையும் மறுபடியும் கட்டுவாய் என்று ஆண்டவர் கூறுகிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த வசனங்களில் ஆண்டவர் பேசிக்கொண்டிருப்பதை பார்த்தீங்க அப்படின்னா, அவர்களுக்கு நீ சொல்லு, சே டு த ஃபியர்ஃபுல் ஹார்ட்ஸ். இது பலவீனமான கைகள், தோர்ந்து போன கைகள், உழைத்து உழைத்து கஷ்டப்பட்டு தோர்ந்து போன கைகள், ஓடி ஓடி வேலையை செய்து, ஓடி ஓடி ஊழியங்களை செய்து தோர்ந்து போன முழங்கால்கள், முட்டி போட்டு ஜெபம் பண்ணி முடியாத முட்டிகள், முட்டி போட்டு ஜெபம் பண்ணி அழுது ஆண்டவர்கிட்ட கேட்ட முட்டிகள், பலவீனமான இருதயம், பயந்து போய் என்ன நடக்குமோ, இது இப்படி போயின்னு இருக்கே, என்ன நடக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்க பார்த்தீங்களா?
அவர்களுக்கு போய் நீ சொல்லு. ரைட்டா? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? பி ஸ்ட்ராங், டோன்ட் ஃபியர். பயப்படாதே, தைரியமாக இரு. எது? பயப்படாதே. உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிற செய்தி தான். பயப்படாதே, தைரியமாக இரு. பி ஸ்ட்ராங், டு நாட் ஃபியர். யுவர் காட் வில் கம். ஆண்டவர், உன் ஆண்டவர் வருகிறார். வில் கம், ஹி வில் கம். அவர் வருகிறார். அவர் கோபத்துடன் அவர் 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 வந்து அவர் வந்து எதிராளிகளையும் பிசாசையும் நொறுக்கி போடுவார் என்று இந்த வசனங்களில் போட்டிருக்கு. ஹல்லேலூயா. இதே தான் ஆண்டவர் நமக்கு இது செய்தியாக இன்றைக்கு கொடுத்துருக்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, பாருங்கள், பல ஆண்டுகளாக பல காரியங்களை நாம் செய்து சோர்ந்து போய் கவலைகளை நிறைந்த ஒரு மனிதர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இந்த செய்தி உங்களுக்கு தான். பயந்தவர்களாக இருக்கிற பயந்த இருதயத்தோடு என்ன நடக்குமோ, என்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன நடக்குமோ, என் பேர பிள்ளைகளுக்கு என்ன நடக்குமோ, இது இப்படி போயின்னு இருக்கு, எங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன நடக்குமோ, இல்லை என் வேலை என்ன நடக்குமோ, என்னுடைய ஊழியம் என்ன நடக்குமோ, நான் என்ன ஆக போகிறேன் எனக்கு தெரியல, என் சுகவீனம் இப்படி நடந்து, என்னுடைய பலவீனம் இப்படி ஆகி கொண்டிருக்கு, இப்படி சிந்தித்து கொண்டிருக்கும் நம்மிடம் சொல்வது தான் இந்த வசனம். கர்த்தருடைய வார்த்தை இதுதான் சொல்கிறது. என்ன சொல்கிறார் அப்படின்னா, பி ஸ்ட்ராங், டு நாட் ஃபியர். நீ பயப்படாதே, தைரியமாக இரு. ஏனென்றால் God will come, your God will come. உன்னுடைய ஆண்டவர் வருவார். அவர் ஏற்ற நேரத்தில், சரியான நேரத்தில் வந்து உன்னை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு ஆறுதலான வசனம் பார்த்தீங்களா? நமக்கு ரொம்ப அவசியமான இந்த வாரம் முழுவதும் நடத்துறதுக்கு ரொம்ப அவசியமான ஒரு வசனம். எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான வசனம் பாருங்கள். இதே ஏசாயா இந்த 35ஆம் வசனம் முடிஞ்ச பிறகு 36ஆம் வசனத்தில் இந்த மாதிரி ஒரு ஒரு பயங்கரமான சூழ்நிலை. யாருக்கு அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, எசேக்கியா ராஜா அவனுடைய ஆட்சியில் இருக்கும் பொழுது அசிரியர் ராஜா வந்து யூதாவை சுற்றி வளைக்கிறான். யூதாவை சுற்றி வளைத்து அவன் என்ன செய்கிறான்? அவன் ஒரு கேள்வி கேட்குறான். பாருங்கள், 36ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இந்த 4ஆம் வசனத்தில், the field commander said to them, tell Hezekiah, this is what the great king of Assyria says, on what are you basing your confidence of yours? பாருங்க, இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த கேள்வி சரியான கேள்வி. on what are you basing this confidence of yours ன்னு கேட்குறான். அப்போது உன்னுடைய நம்பிக்கைன்னு ஒன்று வச்சுருக்கல, கான்ஃபிடென்ஸ், உன் நம்பிக்கைன்னு ஒன்று வச்சுருக்கல, அது எது மேலே வச்சுருக்க அப்படின்னு கேட்குறான். இன்றைக்கி நம்மளை பார்த்து மற்றவர்களும் பிசாசும் மற்றவர்களெல்லாம் நம்மை பார்த்து கேட்கிறார்கள், உன் நம்பிக்கையை எது மேலே வச்சுருக்க? எங்கள் மாமா வந்து காப்பாற்றிடுவார், எங்கள் அண்ணன் தம்பிங்க இருக்கிறாங்க, இல்லை எனக்கு சொத்து இருக்குது, எனக்கு பணம் இருக்குது, இல்லை நான் அந்த லேண்டை விற்று ரெடி பண்ணிக்குவேன், இல்லை இப்போ ஃபாரினில் எங்களுக்கு ஆளுங்க இருக்காங்க, அவங்க வருவாங்க, எனக்கு கவர்மெண்ட் வேலை, அதனால் எனக்கு பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி ஏதாவது யோசித்து கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் நம்பிக்கை எதன் மேலே? மனிதர்கள் மேலேயா, பொருட்கள் மேலேயா, குடும்பத்தின் ஆட்கள் மேலேயா, அப்பா அம்மா மேலேயா, உங்களுடைய படிப்பு மேலேயா, இல்லை உங்கள் கரியர், இப்போ எனக்கு நல்ல பிஸ்னஸ் ஓடுது, என் கரியர் நல்லா இருக்கு, ஒன்று இதன் மேலே உங்கள் நம்பிக்கை இருக்கா? இந்த கேள்வி தான் அந்த ஃபீல்டு கமாண்டர் கேட்குறான் அன்றைக்கி எசேக்கியா ராஜா கிட்ட. உன் நம்பிக்கை, உன் கான்ஃபிடென்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் வாட்னு கேட்குறான். உன் நம்பிக்கை எது மேலே வச்சுருக்க? பயங்கரமான கேள்வி. ஏன்னா அசிரியர்கள் அன்றைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப கொடுமையானவங்க.
அப்போ இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரஸாக இருந்தவர்கள் அசிரியர்கள் தான். அவர்கள் அந்த பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா நாடுகளையும் அழைத்து கொண்டு யூதா வரைக்கும் வந்துட்டாங்க. இப்போ யூதாவுடைய வாசல் வந்து நிற்கிறாங்க. அப்போது எந்த ஒரு ராஜா இருந்தாலும் பயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏனென்றால் அவர்களை யாரும் தடுக்கவே இல்லை. அந்த அந்த அசிரியர்களை யாரும் அவர்கள் வெற்றி 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 எல்லாம் வெற்றி வெற்றின்னு வந்துனே இருக்காங்க. அப்போ எந்த ராஜா இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும். அதை தான் இவன் கேட்குறான் பாருங்க, உன் நம்பிக்கை எதன் மேலே கேட்குறான். அவனே கேட்குறான் 5ஆம் வசனத்தில், யூ சே டு யூ ஹாவ் ஸ்ட்ராட்டஜி அண்ட் மிலிட்ரி ஸ்ட்ரென்த், எம்டி வேர்ட்ஸ். அவனே சொல்கிறான், நீ நினைக்கிற உங்ககிட்ட மிலிட்ரி பவர் இருக்குது, உங்ககிட்ட வந்து இராணுவ பலம்னு இருக்குது, உனக்கு நல்ல ஸ்ட்ராட்டஜி, உனக்கு நல்ல திங்கிங், உன்னால் எது வேணாலும் செய்ய முடியும் அப்படின்னு நீ நினைக்கிறியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வீண். உங்களை நாங்கள் வீழ்த்தி விடுவோம் அப்படின்னு சொல்லி அசிரியர் அந்த கமாண்டர் சொல்கிறோம். பாருங்க, இது எப்படிப்பட்ட சூழ்நிலை பார்த்தீங்களா? இன்றைக்கி நம்மளை பார்த்து இந்த சூழ்நிலையை தான் ஒரு கேள்வி கேட்கிறது, என்ன எதன் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருக்க? இதெல்லாம் பார்த்து நீ நம்பிக்கை வச்சுருக்கியா? அது உலகத்தின் காரியங்கள்லாம் பார்த்து நம்பிக்கை வச்சுருக்கியா அப்படின்னு ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். on what do you have your confidence? சரிங்களா? அப்போது இந்த இடத்துல நம்ம நிறைய காரியம் பிளான் பண்ணியிருக்கலாம். இதை நாம் செய்ய வேண்டும், அதை நாம் செய்ய வேண்டும், இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம். இப்போ இந்த ராஜா எசேக்கியா ராஜாவே நிறைய பிளான், ஃப்ரீயாக தான் இருந்தார், நிறைய பிளான் பண்ணியிருக்கலாம். ஆனால் திடீர் என்ற ஒரு சூழ்நிலை, அவன் வாசல் முன்னாடியே ஆசிரியர்கள் வந்து நின்று விட்டார்கள். இப்போ பிளான் பண்ணதெல்லாம் என்னாச்சு? என்னென்னவோ பிளான் பண்ணதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு, ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னொரு கேள்வி கேட்குறான் பாருங்க. அவனே அதே 5ஆம் வசனத்திலேயே ஏசாயா 36:5 வசனம், on whom are you depending that you rebel against me? யார் மேலே, யாரை நீ நம்புற? முதல்ல உன் நம்பிக்கை எது மேலே வச்சிருக்கேன்னு கேட்குறான். ரெண்டாவது இவன் கேட்குறான், யாரை நீ நம்புற காப்பாற்றுவாங்கன்னு? என்னை எதிர்க்கிறியே, யாரை நீ நம்புற? எகிப்தியர் ஒருவன் நினைக்கிறியா? பக்கத்தில் இருக்கிற ராஜாக்கள், அம்மனியர்கள், இவர்களெல்லாம் வந்து உன்னை காப்பாற்றுவாங்கன்னு நினைக்கிறியா? யாரை நீ நம்புறான்னு கேட்குறான். இப்போ நமக்கு அது ஒரு கேள்வி. ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், யாரை இன்றைக்கு நீ நம்புகிறாய்? கர்த்தரை மட்டுமே நம்புகிறேன் என்று நாம் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அது எல்லாமே இருக்கும் பொழுது ஈஸியாக சொல்லிடலாம். வசதிகள் இருக்குது, நல்ல பணம் பலன் இருக்குது, நல்ல வேலை இருக்குது, நல்ல காசு இருக்குது, எல்லாமே இருக்குது. அந்த நேரத்தில் நம்மளை கேட்டோம் அப்படின்னா, என்னப்பா யாரை நீ நம்புகிற? கர்த்தரே நம்புகிறேன்னு. எல்லாமே அவர் தந்தது தான், கர்த்தரை நம்புகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு சூழ்நிலை வரும்பொழுது என்ன பண்ணுறோம்? இதுதான் இன்றைக்கு ஒரு திடீரென்ற ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. யாரை நம்புகிறோம், என்ன செய்கிறோம் என்று ஆண்டவர் பார்க்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் இருந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் நான் ஆண்டவரை தான் பற்றி கொண்டிருக்கிறேன். சில நேரத்தில் நானாக சில டிசிஷன் எடுத்திருக்கேன், அது என்றைக்குமே ஃபெயில் ஆயிருக்கு. இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம் அப்படின்னு நான் எடுத்த டிசிஷன்ஸ் நிறைய தவறுதலாக முடிந்து நிறைய பணத்தை வேஸ்ட்டாக போயிருக்கோம். மனிதர்கள் என் மேலே கோபப்பட்டு நிறைய அந்த சுயமாய் எடுத்த முடிவுகளாக இருக்கலாம். ஆனால் நான் கர்த்தரை நம்பி, கர்த்தருடைய வார்த்தையை நம்பி, கர்த்தரை நம்பி ஜீவிக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் வெற்றியாக மாற்றி தருகிறார். நிறைய காரியங்கள் என் வாழ்க்கையில் ஆண்டவர் வெற்றியாக மாற்றி தந்திருக்கிறார். ஒன்றுமே இல்லாமல் இருந்த சூழ்நிலையில் கூட ஆண்டவர் எல்லாமே ஆசீர்வாதமாக எனக்கு மாற்றி தந்திருக்கிறார். அதே ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். உங்களுக்கும் அந்த விடுதலை ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. முதலாவது, ஒன்றும் இல்லை என்று நினைக்காதீங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் ஒருவர் போதும். நத்திங்
என்ற ஒரு வார்த்தை, ஐ டோன்ட் ஹாவ் எனிதிங், ஒன்றுமில்லை என்று நினைக்கவே நினைக்காதீர்கள். காட் இஸ் தேர். உலகத்தையே உண்டாக்கினவர் ஆண்டவர், அவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல இந்த கேள்விகள், 2 கேள்விகள் நம் வாழ்க்கையில் நாம் கேட்க வேண்டும் நிச்சயமாக. ஏன் அப்படின்னா, இதுதான் அவனை பார்த்து அந்த எசேக்கியா ராஜா பார்த்து கேட்குறான். அந்த எசேக்கியா ராஜா அமைதியாக இருந்தான், கர்த்தர் மேல் பயங்கரமான நம்பிக்கையும் வைராக்கியம் வைத்திருந்தான். அவன் சொன்ன என்ன சொல்கிறான் பாருங்கள். அதே ஏசாயா 37ஆம் அதிகாரத்தில் நீங்கள் கடைசியாக அவன் ஒரு ஜெபம் செய்கிறான் எசேக்கியா. அதில் 20ஆம் வசனம் நீங்கள் படித்து பாருங்கள். நான் ஒரே ஒரு லைன் அதில் ஒரு 20ஆம் வசனத்தில் ஒரே ஒரு லைன் படிக்கிறேன். யூ அலோன் ஓ லார்ட் ஆர் காட், யூ அலோன் ஓ லார்ட் ஆர் காட் அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசத்தின் அறிக்கையை கடைசியாக அந்த ஜெபத்தில் முடிக்கிறான். 20ஆம் வசனத்தில் 37:20, ஆண்டவரே நீர் ஒருவரே என் ஆண்டவர், கடவுளே நீர் ஒருவரே என் ஆண்டவர், யெகோவா தேவனே நீர் ஒருவரே என் ஆண்டவர், இயேசுவே நீர் ஒருவரே என் ஆண்டவர். இதை அறிக்கையிடுகிறான். இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் இதுதான். ஆண்டவரே நீர் ஒருவரே என் ஆண்டவர் சொல்ல முடியுமா? அதுதான் சொல்ல வேண்டும். சூழ்நிலைகள் மாறி மாறி இருக்கலாம். திடீர்னு சில நேரங்களில் நம்மக்கிட்ட நிறைய காசு இருக்கலாம், வசதிகள் இருக்கலாம், எல்லாமே சாட்டிஸ்ஃபைடாக போகலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம போய் ஒருத்தர் கேட்குறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நல்லா போதுங்க. அப்போ அந்த நேரத்தில் ஆண்டவர் தேவைப்படுறாரா? நான் ரெகுலராக ஜெபம் பண்ணுறேன், ப்ரேயர் பண்ணுறேன், சர்ச்சுக்கு போகிறேங்க, அவ்வளோதாங்க. நான் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறேன். இப்படி ஒரு சில பேர் நாம் இருக்கிறோம். ஏன் அப்படின்னா எல்லாமே ஸ்மூத்தாக போயின்னு இருக்கு, எல்லாமே எந்த பிரச்சனையும் இல்லை. எசேக்கியா ராஜாவும் அப்படி தான் இருந்தான், எந்த பிரச்சனையும் இல்லை. அவன் ராஜா நல்லா அமர்ந்து கொண்டு அப்படியே போயிடுச்சு. ஆனால் திடீரென்று ஒரு நாள் ஆசிரிய ராஜா நிற்கிறான், வாசல்லே நிற்கிறான். பாருங்கள், இன்னொரு சூழ்நிலை சில பேருக்கு இருக்கலாம். என்ன அப்படின்னா, ரொம்ப கடினமான சூழ்நிலை, அன்றாட வாழ்க்கை கஷ்டமாக இருக்கிறது. மேபி கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், சுகவீனமாக இருக்கலாம், வியாதிகளாக இருக்கலாம், இல்லை குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் சண்டை போட்டுக்கணும், இந்த மாதிரி நிறைய சூழ்நிலைகள் இருக்கலாம். இதன் மத்தியில் நாம் போய் நீ யாரை நம்பி இருக்கிறாய் என்று கேட்டால் அவர்களும் இதை தான் சொல்வார்கள். டெய்லி ஜெபம் பண்ணுறேங்க, ஆண்டவர் தான் காப்பாற்றணும், ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன செய்து கொண்டிருப்பார்கள் என்றால், அவர்களுக்கு எப்படியெல்லாம் அவர்கள் அதை சமாளிக்க முடியுமோ அந்த சூழ்நிலைகள்லாம் பார்த்து கொண்டிருப்பார்கள். எல்லாவற்றிலும் ஆண்டவரை மட்டுமே நம்பி ஜீவிக்க வேண்டும் என்ற சூழ்நிலை நமக்கு இருக்கிறது. கர்த்தரை மட்டும்தான் நம்ப வேண்டும். ஹல்லேலூயா. இதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அன்றைக்கு இருந்த சூழ்நிலை, எசேக்கியா ராஜா எங்கேயுமே போக முடியாது, சுற்றி வளைத்து விட்டார்கள். அவன் அந்த கோட்டைக்குள் தான் இருக்க வேண்டும், சுவருக்குள் தான் இருக்க வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி காலியான கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த சூழ்நிலையில் ஆண்டவரை அவன் ஒரே வார்த்தை ஜெபத்தில் கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி விசுவாச அறிக்கை செய்கிறான். ஆண்டவரே நீரே ஆண்டவர், நீர் ஒருவரே ஆண்டவர், எங்களுக்கு நீங்கள் தான் எங்களை காப்பாற்றும், நாங்கள் உங்களை மட்டும்தான் நம்பியிருக்கிறோம். அந்த முழங்காலிட்டு ஜெபித்தான் பார்த்தீங்களா, அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். நிறைய பேர் என்ன யோசிக்கிறோம், ஜெபங்களை ஆண்டவர் கேட்குறாரா இல்லையா அப்படின்னு யோசிக்கிறோம். அப்படி அல்ல. எல்லா ஜெபங்களையும் நீ முழங்காலிட்டு கண்ணீரிட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்து நீ கேட்கும் எல்லா ஜெபங்களையும் ஆண்டவர் கேட்கிறார். இப்போ கூட நம்ம இந்த செய்தி முடிச்சுட்டு ஆண்டவர் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு 2 minutes 1 minute ஜெபிக்க போகிறோம். அந்த ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்கிறார். அப்போ அந்த ஜெபத்தில் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நோக்கி, ஆண்டவரே நீங்கள் தான் எங்கள் ஆண்டவர், நாங்கள் உங்களை மட்டும்தான் நம்பி இருக்கிறோம், எங்களை காப்பாற்றுங்க என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்கிறார். அதனால்தான் ஏசாயா அந்த 35ஆம் அதிகாரம் அந்த 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தில் நம்ம படித்தோம் பார்த்தீங்களா, பலவீனமான கைகள், முட்டிகள், பயந்த ஒரு இருதயம், ஃபியர்ஃபுல் ஹார்ட், பயந்த நடுநடுங்கும் இருதயம்,
இவர்கள் எல்லாம் முடிந்து விட்டது, இதுக்கு மேலே என்ன இருக்குது என்று யோசித்து கொண்டு இருக்கும் ஜனங்களே, ஆண்டவர் சொல்வது இதுதான். ஆண்டவர் ஒரு வார்த்தை தான் சொல்கிறார், பி ஸ்ட்ராங், டு நாட் ஃபியர். பயப்படாதீங்க, கர்த்தர் பார்த்துக்கொள்வார். என்றால் நம்முடைய ஆண்டவர் அவர் வந்து கொண்டிருக்கிறார். ஏற்ற நேரத்தில், சரியான சூழ்நிலையில், சரியான நேரத்தில் நீங்கள் எதையும் செய்ய அவசியமில்லை, எதையும் நாம் செய்ய அவசியமில்லை. கர்த்தர் அதை பார்த்துக்கொள்வார். அல்லேலூயா. ஆண்டவர் அதை பார்த்துக்கொள்வார். அதை தான் நாம் இன்றைக்கு கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஜெபிப்போமா? கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, சேனைகளின் கர்த்தரே, அப்பா உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் கூட நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி, எங்களோடு பேசினதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா நீர் ஒருவரே எங்கள் ஆண்டவர். ஆண்டவர் நீர் ஒருவரே எங்கள் ஆண்டவர். எதன் மீது உன் நம்பிக்கையை வைத்திருக்கிறாய் என்ற ஒரு கேள்வி எங்களை சுற்றி சுற்றி வருகிறது. யாரை நீ நம்பி இருக்கிறாய் என்ற ஒரு கேள்வி சுற்றி சுற்றி வருகிறது. அப்பா, எங்களுடைய பதில் இதுதான் ஆண்டவர், நீர் ஒருவரே ஆண்டவர். யெகோவா தேவன் எங்கள் ஆண்டவர், பரலோகத்தின் தேவன் எங்கள் ஆண்டவர், பரலோகத்தின் ஆண்டவர், உலகத்தை படைத்தவர் எங்கள் தேவன், எங்கள் ஆண்டவர். இயேசு ஒருவரே எங்கள் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கள் இரட்சகர். நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களை விடுவிக்கும் ஆண்டவர் நீர் ஒருவரே. எங்களை நீர் விடுவிப்பீர். எந்த சூழ்நிலை இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், எதிராளிகள் சூழ்ந்து விட்டார், இதுக்கு மேலே ஒன்றுமே செய்ய முடியாது என்றாலும், ஒரே ஒரு தேவதூதனை அனுப்பி நீர் எல்லாவற்றையும் தகர்த்தெறிய முடியும். அதை நீர் செய்திருக்கிறீர். அன்றைக்கு எசேக்கியா ராஜாவுக்கு நீர் செய்தீர், இஸ்ரவேலர்களுக்கு செய்தீர். இன்றைக்கும் நீர் எங்களுக்கு செய்வீர். அதற்காக நன்றி ஆண்டவர். உம்மையே நம்பி ஜீவிக்கிறோம், உம்மையே நம்பி ஜீவிக்கிறோம். நீர் ஆசீர்வதிப்பீர். வழிநடத்தி பலப்படுத்துங்க, எங்களை தாங்கி பிடிங்க, வழிநடத்துங்க. ஜெபித்து கொண்டிருக்கும் அப்பா, இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே என்று கதறி அழுது கொண்டிருக்கும் ஜனங்களை நீர் பாருங்க, அவர்களை தொடுங்க ஆண்டவரே, காப்பாற்றுங்க. இந்த சூழ்நிலையை எல்லாம் மாற்றி வெற்றியாக மாற்றித்தாங்க. இந்த செய்தியிலே கேட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும், இந்த செய்தியை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன், கர்த்தர் என்னோடு பேசின அந்த ஜெபத்தை கேட்டார், ஹல்லேலூயா, எனக்கு எல்லாம் மாறிவிட்டது என்று சொல்ல வேண்டும் ஆண்டவரே. அந்த சாட்சியை அவர்கள் வாயில் உம்மை துதிக்க வேண்டும். அவ்வளோதான்ப்பா, உம்மை துதிக்க வேண்டும். தேங்க்யூ லார்ட், நீர் செய்து விட்டீர் என்று அவர்கள் வாயில் வர வேண்டும் ஆண்டவரே. வழிநடத்தி பலப்படுத்துங்க, ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் இரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தரை நம்புங்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் முடிந்துவிட்டது என்று நீங்கள் நினைக்கலாம், ஆனால் கர்த்தரை நம்புங்கள். யாரை நீங்கள் நம்புகிறீர்கள், எதன் மேல் உங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள் என்ற கேள்விக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும். நான் கர்த்தரை மட்டும்தான் நம்புகிறேன், ஆண்டவர் இயேசு மட்டும்தான் என் ஆண்டவர். ஹல்லேலூயா. நன்றி.